Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என் பையனை கூட்டி போய் அங்க பேஜ் பூரி சொல்லி கொடுங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வருவான், எனக்கு மணிப்பூரி சொல்லி கொடுங்க. என்ன எதுனா ஹோட்டலா இது பேஜ் பூரி மசால் பூரிட்டு கட்டு. இன்னொருத்த வெங்காயத்தை தடை கொடுப்பான், இன்னொருத்த முந்திரி பருப்பத்தை கொடுத்தோம், வெறுமனையாக காப்பான் சாதா தோசை. ஒரு மாஸ்டர் ஒரு மாவை பல மாதிரி போட முடியும். இதே மாதிரி ஒரு மாஸ்டர் எல்லா மொழியும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இப்போ ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு தாமோதரன் அவர் கல்வி அமைச்சர் வந்து மும்மொழி கொள்கை சொன்னாரோ, அதே அவர் நேற்று முன்தினம் தன் வாயால் தமிழகம் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியில் மேலிட்டு கொண்டக்கூடிய மாநிலங்கள் ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த மொழியை வச்சு? தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறார். என்ன மறுக்கப்படுது? மாணவர்கள் விரும்புறாங்க, இந்த அரசு செயல்படுத்தல. எந்த மொழிக்காரரு? இவங்க கடிதம் அனுப்புனா அதை பத்தி நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். என்னையா நீ ஸ்கூல் வச்சுட்டு நான் நடத்தணுமா? கூட்டணி மத்திய சபை அமைந்திருக்கிறதா? 2026 அமைங்கிறார் அமித்ஷா. அது அப்புறம் ஜோஷி மாத்திர அவர் சொல்லிட்டு இப்ப சொன்னார் சார். அதான் ஜோஷி மாத்திர சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களை தான் போட்டு அடின்னு அடிச்சு விட்டார. இங்க இருக்கிற தேச விரோத ஆட்சி அகற்றப்படும். தமிழகத்தில் நடக்கிறது தேச விரோத ஆட்சிங்கிறார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாம் மொய்தீன் அவர்கள். வணக்கம் சார். மும்மொழி கொள்கை விவகாரம் தான் இப்போ தமிழகத்தில் பேசு பொருளாக இருக்கிறது. தமிழக பாஜக குறிப்பிட்டு இந்த விஷயத்தை தான் பேசிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிகளில் அது வைக்கணும், மும்மொழி கொள்கை வைக்கணும்னு சொல்லி. நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக தாளாளராக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஒரு நீண்ட அனுபவம் இதில் உண்டு. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப தமிழுக்குன்னு தனி கொடி வேணும், தமிழுக்கு தனியாக நாள் வேணும்னு கலைஞர்கிட்ட வாதாடினவர் நீங்கள். அந்தளவுக்கு தமிழ் மீது பற்றும் உங்களுக்கு உண்டு. இப்போ மும்மொழி கொள்கை அவசியம் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதை அரசியலாக பார்க்குது, அரசியலாக எடுத்து செல்கிறது. ஏன்னா இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது. ஏதோ ஒரு அஜெண்டாவை நாமளும் கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இதை கையில் எடுக்குது. மாணவருடைய எதிர்காலத்தை தமிழக அரசு வீணாக்குது மும்மொழி கொள்கை மறுப்பதனால் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய வாதம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, மும்மொழி கொள்கை என்பது தேவையா என்று ஒன்று சிந்திக்க வேண்டும். 10th வரைக்கும் ஒரு பையன் எல்லா சயின்ஸ் படிக்கிறான், மேத்ஸ் படிக்கிறான், வரலாறு படிக்கிறான், மொழி படிக்கிறான். +2 போன பிறகு அவனை எல்லா சப்ஜெக்டும் படின்னு யாரும் சொல்கிறதில்ல. அவனை மேத்ஸ் குரூப்பு, பயாலஜி குரூப்பு, வணிகவியல் குரூப்பு, வரலாற்று குரூப்புன்னு பிரிக்கிறோம். அவன்கிட்டையும் போய் நீ எல்லா சப்ஜெக்டையும் நீ படின்னு சொல்ல முடியுமா? யாருக்கு என்ன தேவையோ அதை தான் படிப்பார்கள். இப்போ இந்த முழு மொழி எதுக்கு, 3 மொழி எதுக்கு? அவனுக்கு தேவை இருந்தால் படிச்சுக்க போகிறான். அவர்கள் சொன்னார்கள், நேற்று கவர்னர் கூட சொல்லியிருக்கிறார், 3வது மொழி விருப்ப மொழி தானே, எதை வேணாலும் படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. 3வது மொழி விருப்ப மொழி அந்த பட்டியலில் இருக்கிறத நீங்கள் வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இந்தின்னு ஒரு ஓட்டுக்காக ஒரு அரசியல் செய்கிறாங்க, இந்தி திணிப்புன்னு சொல்லி. வருகின்ற அபாயங்களை எதிர்த்து சொல்வது தான் மந்திரிமார்களுக்கு. அந்த எதிர்ப்பை சொல்லும் பொழுது மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன அபாயம்ன்றதை கண்டுபிடிக்க வேணும். பள்ளிக்கூடம் என்ன ஹோட்டலா சார்? ஹோட்டலுக்கு போவோம், ஒரு மாஸ்டர் இருப்பார், ஒரு மாவு இருக்கும். போன உடனே அந்த மாவல்லி ஊற்றி நீங்கள் ஒருத்தர் பொடி தோசை கேட்பார், மாவை அதே மாவத்துக்கு ஊற்றி பொடியை போட்டு கொடுத்துருவான். இன்னொருத்தன் மசால் தோசை கேட்பான், அதே மாவை போட்டு மேலே மசாலாவை தடவி கொடுத்துருவான். இன்னொருத்தன் வெங்காயத்தை தடவி கொடுப்பான், இன்னொருத்தன் முந்திரி பருப்பத்தை கொடுத்தோம், வெறுமனையாக கேட்பான் சாதா தோசை. ஒரு மாஸ்டர் ஒரு மாவை பல மாதிரி போட முடியும். இதே மாதிரி ஒரு மாஸ்டர் எல்லா மொழியும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள் போதிய வருமானம் நலிவுற்று ஆசிரியர்கள் பற்றாக்குறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் போய் ஸ்கூலில் போய் என் பையனை கூட்டி போய் அங்கே பேஜ் பூரி சொல்லி கொடுங்க. என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வருவான், எனக்கு மணிப்பூரி சொல்லி கொடுங்க. அந்த ஆள் கடுப்பாக போயிடுவார் பிரின்ஸ்பால். என்ன எதுனா ஹோட்டலாக இது பேஜ் பூரி மசால் பூரிட்டு கட்டு அப்படின்னு கடுப்பாகுவார். எல்லாத்தையும் வச்சுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அவர் கடை சொல்வார், கடைசியில் ஹோட்டலுக்கு நீங்கள் லேட்டாக பண்ணான்னா சொல்லுவான், காலையில் போனீங்கன்னா உப்புமா தான் சார் இருக்குது, ஈஸியாக பொங்கி போடுற விவகாரம். பகலில் போனீங்கன்னா சாதம்னா திண்டு போயிச்சா லெமன் ரைஸ் தயிர் சாதம் இருக்குதுமா, இருக்கிறதா நீங்கள் திட்டு வரணும். அதே மாதிரி அங்கே சொல்லுவார், சார் அதெல்லாம் இல்லை சார்,
3வது மொழிக்கு எங்ககிட்ட ஆசிரியர்லாம் இல்லை, ஹிந்திக்கு இருக்குது, சமஸ்கிருத்துக்கு அப்படின்னு சொன்னால் நான் என் பையனை கூட்டி திரும்பி போக முடியுமா? அல்லது என் பள்ளிக்கூடமே என் பக்கத்தில் ஒன்று தான் இருக்குது, இதை தாண்டி போனால் என் பிள்ளைங்க 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகணும். வேறு வழி இல்லாமல் நீங்கள் படிக்க வேணும்னு சொல்வதற்காகவே நான் அதை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதான் நிலைமை. அப்போ என் வாயில கணக்காக கொண்டாந்து திணிக்கிறீங்க. ஏற்கனவே நடந்த உதாரணத்தை சொல்கிறேன். ONGC காரைக்கால் நிறைவியில் இருக்கக்கூடிய ONGC நிர்வாகம் நடத்தக்கூடிய பள்ளியை அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். பள்ளியை நடத்தக்கூடிய பொறுப்பு விவேகானந்தா ஆசிரமம் செய்து கொண்டிருக்கிறது, விவேகானந்தா மிஷன் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஒரு பாடத்தை கொண்டு வந்தார்கள். CBSEயில் 8ஆம் வகுப்பு வரை மும்மொழிக் கொள்கை, 9, 10 இருமொழிக் கொள்கை, 11, 12 ஒரு மொழிக் கொள்கை. எந்த மொழி வேணாலும் 3வது மொழி படிக்கலாம். ஆனால் அங்கே சமஸ்கிருதம் தான் படிக்க வேண்டும் என்று உத்தரவை திணித்தார்கள். பாக்கி மாணவர்கள்லாம் விருப்பம்னா வெளியே போங்கிற மாதிரி தான். இப்போ இடையில பாதி மாணவர்கள் கூட்டி வெளியே போக முடியுமா? உத்தரவு வருவதற்கு முன்பே சோதனை ஓட்டமாக பார்க்கப்பட்ட பள்ளி அது. நான் நடைமுறையிலே உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இந்த அபாயம் 3வது மொழின்னா சமஸ்கிருதம் கற்று நான் என்ன பண்ண போகிறேன்? சமஸ்கிருதம் நல்ல மொழி, அந்த மில்மதி எனக்கு விருப்பம் கிடையாது, வளம் பொருந்திய மொழி, அது ஒரு பழைய மொழி. ஆனால் எனக்கு தேவையில்லைங்க. இப்போ என்ன போய் உருது கற்றுக்க சொன்னால் தமிழ் முஸ்லீம் உருது கற்றுக்க விரும்புவாங்க. தமிழ் முஸ்லீம் நான் போய் உருது கற்றுக்க என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தேவை இருந்தால் கற்றுக்குவேன், அது ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை, நேற்று கவர்னர் சொல்கிறாரு அந்த பதிவில், இங்கே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் அண்டை மாணவர்களுடன் ஒப்பிடும்போது நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அவங்களே உணர்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நல்ல இயற்கை வளம் இருக்குது, மனித வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். தொழில் முனைவர்களும் நிறையா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, எப்படி சமாளிச்சுக்கலாம். ஆனாலும் அண்டை மாநிலத்தோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு ஏதோ ஒன்று இல்லையேன்னு ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. இல்லை, அதாவது எனக்கு இப்போ எப்படின்னா தோணுதுன்னா, ரவி அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி குறைபாடு பிறப்பிலே இருக்குதுன்றது. இல்லை, இந்த பதிவில் அவர் சொல்கிறார், நான் இந்த பதிவை நான் டக்குன்னு போடல, பல்வேறு துறையில் சார்ந்தவங்கள்ட்ட நான் போய் ஆலோசிச்சாங்கிறார். கல்வியில் இருக்கிறவங்க, வணிகம் செய்கிறவங்க, தொழில் அதிபர்கள், சிறு குறு நடுத்தர எல்லா தரப்புலையும் நான் விசாரித்தேன் அப்படின்னு அந்த அதே பதிவில் போடுறேன். அவர் குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறேன், புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய குறைபாடு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நேற்றல் இல்லை, ஆங்கிலேய காலத்திலிருந்து பாராளுமன்றத்தில் செயலாளர்கள் பதவிகளை அனுபவித்தவர்கள் செயலாளர் பதவிகளை வகித்து சேவை ஆற்றுகளில் 50% மேலானவர்கள் தமிழர்கள் என்பது வரலாற்று குறிப்பு. எந்த மொழி கத்திட்டாங்க போனால்? ஒரு காலத்தில் பாராளுமன்றத்துடைய செயலகம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய தலைமைச்சகம் முழுக்க தமிழர்கள் நிரம்பி ஒழிந்த காலம். அதுக்கப்புறம் இந்திய குணம் திணிச்சு தான் தமிழர்கள் அங்கே குறைக்கிறீங்க. இருந்ததா இல்லையா? இன்று எவ்வாறு மேல்மட்ட குடிகள் செயலாளர் பதவிகளை 55-60 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறார்களோ அதே போல் ஒரு காலத்தில் சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகள் தமிழர்கள் 50% மேலே இருந்தார்களா இல்லையா? அவருக்கு எந்த மொழி கற்றுட்டு போனாங்க? இதெல்லாம் கவர்னருக்கு தெரியாது, பாவம். அந்த அவ்வளோ பெரிய தடலில் ஒரு ஆளாக வசிக்கிறதுனால யாரையும் சந்திக்கிறது கஷ்டம். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. எந்த தாமோதரன் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு தாமோதரன் அவர்கள் கல்வி அமைச்சர் வந்து மும்மொழி கொள்கை சொன்னாரோ அதே அவர் நேற்று முன்தினம் தன் வாயால் தமிழகம் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியில் மேலிட்டு கொண்டக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த மொழியை வச்சு, எந்த கல்வி திட்டங்களை வைத்து? நான் தான் சொல்கிறேங்க, நீங்கள் கல்வியை சப்ஜெக்டை வளப்படுத்துங்க. ரஷ்யக்காரன் என்ன மொழியில் படிக்கிறான்? ஜப்பான்காரன் என்ன மொழியில் படிக்கிறான்? உலகத்திலே அதிகமாக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய நாடாக பேங்காக் இருந்து கொண்டிருக்கிறது, தாய்லாந்து இருந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்தில் என்ன மொழி பயிற்று மொழியாக இருக்கிறது? அவன் தாய்மொழி தானே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தால் இது கசக்குமா? தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்கே வெளி மாநிலங்களில் போய் நிறைய பேர் பிழைப்புக்காக சென்றிருக்கிறார்கள். தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறார். என்ன மறுக்கப்படுது? அவன் மாணவர்கள் விரும்புகிறாங்க, இந்த அரசு செயல்படுத்தலை. எந்த மாணவர்கள் விரும்பி இருக்கிறாங்க? இப்போ ONGCயில் அதே பாஜக மாநிலத்தில் அதே தான் சொல்கிறேன். அதே ONGCயில் எல்லோரும் சமஸ்கிருதம் கற்க வேண்டும், யாரும் கற்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு வருஷம் உத்தரவு போட்டால் போன வருஷம் எடுத்துட்டியே. எந்த ONGC பள்ளியை காரைக்காலில் நாம் உங்களுக்கு உதாரணமாக எடுத்தோனோ அதே பள்ளியில் சென்ற ஆண்டு போட்ட உத்தரவை ஏன் எடுத்தார்கள்? ஏன் எடுத்தாங்க? அது தமிழ்நாடு தானே, தமிழ் மக்கள் தானேங்க. பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு தானே, தமிழ் மக்கள் தானே. அப்போ யார் படித்தா?
இதில் அந்த ஸ்கூலில் வந்து நிறையா ஓஎன்ஜிசியில் வேலை செய்யக்கூடிய வடபுலத்து மாணவர்களும் தாங்க படிக்கிறாங்க. அவங்க கூட சேரல. ஐயப்பா ஒரு வருஷத்துக்கு உத்தரவு போட்டு அடுத்த வருஷம் தூக்கிட்டீங்கல்ல, உங்களால் நடத்த முடியலையே. இது என்ன திணிப்பது அல்லவே, யாரும் கட்டுப்படுத்தலையே. நீங்கள் போய் உனக்கு விருப்பமா தனியார் பள்ளி போய் சேர்ந்து படிச்சுக்கோ. தமிழ்நாட்டில் எந்த தனியார் பள்ளியும் அரசு தடை செய்யலை. கேந்திர வித்யாலயம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயங்களில் 2 மொழி தான் போதிக்கப்படுகின்றன. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று ஹிந்தி. தமிழ் உண்டாங்க கிடையாது. ஆசிரியர் நியமிக்கப்படலங்கிறாங்க. யார் நியமிக்கணும்? மத்திய அரசு. ஏன் நியமிக்கல? 102 ஹிந்தி ஆசிரியர்கள் அங்கே பணிபுரிகிறார்கள் தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயில். 49 சமஸ்கிருத ஆசிரியர்கள் பணியமைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்துக்கு எப்படி ஆசிரியர் வந்தானே தெரியல. பேச்சு மொழியாக இல்லாதவருக்கு வந்துருச்சு, எடுத்து வழியில் கொடுக்குறாங்க போல இருக்கு. சரி, போயிட்டு போது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஏன் இதுவரை நியமிக்கவில்லை? இது ஒரு ஏன் கேள்வி கேட்கவில்லை? எந்த மொழிக்காரரு? இவங்க கடிதம் அனுப்புனா அதை பற்றி நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். என்னையா நீ ஸ்கூல் வச்சுட்டு நான் நடத்தணுமா? ஸ்கூல் வச்சது நீ, ஸ்கூல் நடத்துறது அவர் தானே சொல்றாரு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்பாக கடிதம் கொடுத்து கோரிக்கை வச்சு நான் ஏன் கொடுக்கணும்? நீ நடத்து. மத்திய அமைச்சர்கிட்ட போய் நான் நீ தான் தமிழை மதிக்கிறது இல்லை, தமிழ்நாட்டுக்காரன மதிக்கிறது இல்லை. முன்னேற்றத்தினால அவனுக்கு வந்து பொறாமை வந்து விட்டது. தமிழர்கள் எங்கே மீண்டும் இந்த இந்தியாவை பிடிச்சிருவாங்களோ பயம் வந்துருச்சு. ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், இந்தியா ஒன்றாக இருப்பதற்கான விருப்பம் உங்களுக்கு இல்லை. இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் நாடு. யூனியன் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் என்று ஒன்று இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அரசு பள்ளியிலேருந்து தனியார் பள்ளியில் போய் மாணவர்கள் சேரணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். எல்லாருமே தனியார் பள்ளி சேர்ந்துட முடியுமா? தமிழ்நாடு பூரா. சரி, அப்புறம் பள்ளியுடன் தனியார் பள்ளியுடன் நடத்துகிறாங்கல்ல, அவங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்து போராடுறாங்க 2 மொழி தான் சொல்லி. அவங்கெல்லாம் வந்து நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 3 மொழி வச்சு நடத்துகிறாங்களே சார். அது சிபிஎஸ்சி செட்டப்பில் நடத்துகிற பள்ளியில் 3 மொழி செட்டப் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு செட்டப்பில் நடத்துகிற பள்ளிகளில் 2 மொழிக்கு தான் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களை தனியார் பள்ளி கொண்டு வரதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், சிபிஎஸ்சி யாருடைய பாடத்திட்டம்? ஒன்றிய அரசு பாடத்திட்டம். தமிழ்நாட்டில் இலவசமாக நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக நடத்தக்கூடிய பள்ளி எத்தனை இருக்கிறது? இந்த கேள்விக்கு சொல்லுவாரா? உடனே கேந்திர வித்யாலயா கொண்டு வருவாங்க. கேந்திர வித்யாலயில் மொழி கிடையாது. சிபிஎஸ்சியில் தமிழ் மொழி உண்டு, கேந்திர வித்யாலயில் தமிழ் மொழி கிடையாது. தமிழ் மொழியை அனுமதிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசால் இலவசமாகவோ அல்லது கட்டண முறையிலோ ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய பள்ளிகள் எத்தனை என்பதற்கு மாண்புமிகு ஆளுநர் கவர்னர்களோ பதில் சொல்லுவாரா? அதே கவர்னர் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த இருமொழி கொள்கை இந்த மாநில அரசு இந்த மாதிரி முடிவெடுத்ததுனால இங்கே இருக்கிற திராவிட மொழிகளே இவங்களால கற்றுக்க முடியல, பக்கத்தில் அண்டை மாநில மொழிகள் கூட இவங்களால கற்றுக்க முடியல. எதுக்குங்கிறேன்? இவங்களால நான் கற்றுக்கிட்டாமல் எங்கே போகாமல் இருந்தேன்? நான் ஆந்திராவில் பேசியிருக்கேன் சார், மேடை பேச்சு பேசியிருக்கிறேன், கேரளாவில் பேசியிருக்கிறேன், டெல்லியில் பேசியிருக்கிறேன், உத்தரப்பிரதேசில் பேசியிருக்கிறேன், மலேசியாவில் பேசியிருக்கிறேன், வளைகுடா நாடுகளில் பேசியிருக்கிறேன். இல்லை மொழியை கற்றுக்கிட்டா போய் பேசுனேன், தேவை தான் நான் கற்றுக்க போகிறேன். பானிபூரி வைக்க வர்றான், மொழி கற்றுக்கிட்டான், வந்தான் வந்து கற்றுக்கிட்டான், நம்மளை விட கூடுதலாக பேசுகிறான். அன்றைக்கி ஒரு சிங்கிள் டிவியில் பார்த்தேன், என்ன அற்புதமாக பேசுகிறாரு தமிழை, நம்மளை விட அதிகமாக பேசுகிறாரு. ஒரு சௌராஷ்டிரா அம்மா வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, ஒரு டிவி கோபிநாத்தோட நிகழ்ச்சியில் நினைக்கிறேன். என்ன அருமையாக தேவாரம் திருவிடையாடலாம் பாடி பேசுகிறாங்க. வேணா தானே வரும் சார். ஒழுங்காக நீங்கள் சப்ஜெக்டை கற்றுக் கொடுத்தா குழந்தைகள் முன்னேற. நான் தான் கேட்குறேன்னே, மொழி 3 வேணுங்கும் போது கணிதமும் சயின்ஸும் வணிகமும் ஒரு பிள்ளைக்கு ஒன்றா சொல்லி கொடுத்துடலாமா? +2ல் எடுபடுமா? மாணவர்களும் மக்களும் விரும்புகிறாங்க. இந்த அரசியல் கட்சி தான் அரசியலுக்காக இப்படி செய்யுது. அதனால் மும்மொழி கொள்கை தேவையா தேவையில்லையா, இருமொழி கொள்கை தான் தேவையா என்பது குறித்து மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் மக்கள்கிட்ட போய் கையெழுத்து இயக்கம் நடத்த போகுது. நடத்தி பார்க்கட்டும், தாராளமாக நடத்தட்டும். உங்கள் திட்டம் என்ன? மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அப்புறம் அதை இருமொழி கொள்கையை மாற்றி மறுபடியும் ஹிந்தியை தூக்கி முன்னாடி கொண்டு வந்து ஓர்மொழி கொள்கையாக ஒரு நாடு ஒரு கொள்கை ஒரு கலாச்சாரம் என்ற நிலையிலே கொண்டு வர பார்க்கிறீர்கள். இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவிலும் இது நடக்காது, ஒன்றுபட்ட ஆந்திராவிலும் நடக்காது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் கொண்டு வர முடியல, இன்னைக்கு போங்க
இந்த சென்ட்ரலுக்கு பக்கத்தில் ஒரு கேந்திர வித்யாலயா இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ வசதிகள் இருக்கிறது, எத்தனை மாணவர்களுக்கார்கள் என்று நீங்கள் பார்த்துடுவாங்க. எத்தனை மாணவர்கள் பயில்கிறார்கள் என்று பார்த்துட்டு வாங்க. எத்தனை வகுப்பறைகள் காலியாக இருக்கிறது என்று பார்த்துக்கிட்டு வாங்க. எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள். அங்கே ஏழை மாணவர்களுக்கு இலவசம் வேறு. எத்தனை பேர் படிக்கிறாங்க. வகுப்பே காலியாக இருக்கிறது. காரணம் தாய்மொழி இல்லை, தமிழ் இல்லை. சார், மலேசியாவில் எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழில் இருக்குது தெரியுமா? தமிழ் கற்றுக்கிட்டால் எங்கேயும் போக முடியாதான். எத்தனை நாடுகளுடைய கரன்சியில் தமிழ் இருக்குது தெரியுமா? எத்தனை அரசாங்கத்துடைய மொழிகள், எத்தனை நாடு அரசாங்கத்தின் மொழிகளில் தமிழ் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதான். இதெல்லாம் போய் லண்டனுக்கு போனார், போய் அதை படிச்சுட்டு வரலையா? கவர்னர் படிச்சிருப்பாரு. அவர் ஐபிஎஸ் எழுதி, அவர் இது எழுதி வந்தவராச்சு. எல்லா மாநிலங்களும் ஆண்ட மாதிரி தமிழ்நாட்டையும் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து வந்தது. மொழி புரட்சியின் விளைவாகத்தான் இன்று திராவிட இயக்கங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து வேறு யாரும் வர முடியாத அளவுக்கு திராவிட இயக்கங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 55 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி கூட கிடையாது. மத்திய ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவையோ அல்லது காங்கிரஸையோ வச்சன கூட்டணி ஆட்சி. கூட்டணியில் எலெக்ஷன் நிற்பார்கள். கூட்டணி இந்த மத்திய சபை அமைந்திருக்கிறதா? 2026 அமையுங்கிறார் அமித்ஷா. அது அப்புறம் ஜோஷி மாத்திரம் அவர் சொல்லிட்டு இருக்கு. இப்போ சொன்னார் சார், அதான் ஜோஷி மாத்திரம் சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களை தான் போட்டு அடின்னு அடிச்சுட்டார எடப்பாடி அவர்கள். பிஜேபி அடி வாங்கினது மோடியும் அமித்ஷாவும், மரணடி வாங்கியது எடப்பாடியிடம்தான். தெளிவாக நான் சொல்லுவேன். கூட்டணியில் இருக்கும் பொழுது கடந்த 2021 தேர்தலில் எல்லா பத்திரிகையும் எழுதின பாஜகவிற்கு அதிமுக குறைந்தது 80% சீட்டு கொடுக்கும், குறைந்தது 60 கொடுக்கும் என்று. ஜனலை திறந்தார் எடப்பாடி. 20 20 20 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். 2021 தேர்தலுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தார். பிரச்சாரம் பண்ணல, நேராக பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணி திரும்பி போயிட்டார். அமித்ஷா வந்தாரா? வந்தார். பிரச்சாரம் பண்ணவில்லை, முகமில்லை, மானங்கட்டு கடந்த காரணத்தினால் நேராக பாண்டிச்சேரியில் போய் அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும், ஒரு சின்ன ஊருக்கு மட்டும் பேசிட்டு போயிட்டார். ஏன் வரல? தமிழ்நாட்டில் மரணடி கொடுத்தார் எடப்பாடி. 20 சீட்டு. உன் தகுதி இதுதான். கேள்வியே கேட்காமல் 1ஆம் தரம் 2ஆம் தரம் போட்டு ஏலத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ உன் தகுதி என்ன? ஒரு பெரிய தலைமை, ஒரு முகம், ஜெயலலிதா போன்ற, எம்ஜிஆர் போன்ற, கலைஞர் போன்ற முகம் இல்லாத தலைமைக்கு புதியவரான எடப்பாடி அவர்களே உன்னை என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நிலை அவ்வளோதான். அந்த 20 தான். இப்போ அவர் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறாரு. 2024 ஒரு முக்கியமான ஆண்டாக இருந்தது. 3வது முறையாக பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு. ஹரியானாவில் ஜெயிச்சிருக்கிறோம், மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ 2025 டெல்லியில் அந்த வெற்றியை துவங்கிட்டோம். 26 நிச்சயம் வருங்கிறாரு, உறுதிங்கிறாரு. இங்கே இருக்கிற தேச விரோத ஆட்சி அகற்றப்படுங்கிறார். தமிழகத்தில் நடக்கிறது தேச விரோத ஆட்சிங்கிறார். இந்தியாவில் தேச விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தேச விரோத சக்திகளிடம் இந்தியா சிக்கி உள்ளது என்பதுதான் உண்மை. 2029 நீங்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு பாராளுமன்ற தொகுதிகளை குறைப்பதற்கான ஏற்பாடை செய்தீர்கள். எதிர்ப்பு வரும் என்ற இல்லை இல்லை, இதுக்கு அவர் மறுக்கிறார் அமித்ஷா. எந்த அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னாருங்கிறது விளக்கத்தை சொல்லணும். மோடி உறுதியளிச்சிருக்கிறார், தென்னிந்தியாவில் ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு. குறையாது, அதைத்தான் சொல்கிறேன். அதுக்கு தான் நானும் வர்றேன். தென்னிந்தியாவில் நான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த கோடு நான் வரைஞ்ச கோடு. இதை உதாரணத்துக்கு இப்போ இந்த நீங்கள் ஒரு கோடு வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இந்த கோடு நீங்கள் வரைஞ்ச கோடு. இதை நான் சின்னதாக்கணும். நான் போய் கையை வச்சா நீடா சின்னதாக்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ நான் உங்களை சின்னதாக்கிறதுக்கு என்ன, பக்கத்து ஒரு பெரிய கோடு போடணும். போட்டால் தானே சின்னதாகிடும். உண்மை தானே? தமிழ்நாட்டில் சீட்களை குறைக்க மாட்டார்கள், கேரளாவில் குறைக்க மாட்டார்கள், கர்நாடகாவில் குறைக்க மாட்டார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்கக்கூடிய தொகுதியை 143 கொண்டு செல்வார்கள். நான் என்ன சொல்கிறேன், இருக்கும் தொகுதிகள் அப்படியே பின்பற்றப்படும் என்று சொல்ல மோடியோ அமித்ஷாவோ தயாரா? பீகாரில் 40ஐ 52 என்று கொண்டு சொல்ல மாட்டோம், அதே நிலைமைக்கு இருக்கும் என்று சொல்வதற்கு தயாரா? மத்திய பிரதேசத்தில் அதே நிலையில் நீடிக்கும் என்று சொல்வதற்கு தயாரா? ஒரே கேள்விதான். தமிழ்நாட்டில் குறையாது. நாங்கள் அந்த பேச்சே எடுக்கல, நீங்களாவே பாராளுமன்றத்தை 800 பேருக்கு 848 பேருக்கு சீட்டு போட்டு கட்டி வச்சுட்டீங்கல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எது கட்டினீங்க? 550 பேருக்கு வச்சு நியாயம் இருக்குது. விருந்தினர்களாம் வந்தால் போனாங்கன்னு சொல்லிட்டு
எதுக்கு நீங்கள் 848 பேருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து வைத்திருக்கிறீர்கள்? குடியரசுத் தலைவர் செல்ல முடியாத செல்லாத பாராளுமன்றம், சாதிய ரீதியாக குடியரசுத் தலைவரை பார்த்த ஆட்சி இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு, பாஜக அரசு. அவர் மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால அவர் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, இந்தியாவிலேயே பெரிய நிகழ்வு பாராளுமன்ற திறப்பு, இந்தியாவிலேயே பெரும் பதவி, மரியாதைக்குரிய பதவி, போற்றுதலுக்குரிய பதவி குடியரசுத் தலைவர் பதவி. கூப்பிட்டாங்களா திறப்பு விழாவுக்கு? யார் பேரால் நடத்துறீங்க? இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட், அவருடைய பிரதிநிதியாக கவர்னர் கையெழுத்தில் நடத்த முடியும். அமைச்சரவையே ஒரு தீர்மானத்தை போட்டாலும் அது யாருடைய கையெழுத்தில் வெளியாகும்? அவர் ஒப்புதல் வேணும், சாதாரண ஒப்புதல் வேணும். அரசாங்கம் என்றால் யார்? அமைச்சர்கள் அல்ல, ஆளுநருடைய பெயர் தாங்கி தான் வரும். ஆளுநர் யார்? குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதி. அவர் செல்ல முடிஞ்சதா? இதுதான் தேச விரோத அரசு இந்தியாவை பிடித்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கி தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே ஒரு ஆட்சி, டெம்பர் ஆட்சி கவுந்து போணுச்சு. ரஷ்யா உதவியினால் தான் சொல்லி தான் பின்ன பைடன் ஜெயிச்சார். ஞாபகம் இருக்கா? ரஷ்யா தேர்தலில் உதவிகளை செய்தது ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு வந்துச்சு, ட்ரம்ப்புக்கு போன தேர்தலில். பெரிய இஷ்யூவாகி விசாரணைலாம் போட்டாங்க. அதே அரசாங்கத்திட்ட 191 கோடியை இந்தியா பெற்றிருக்கிறது. யாருடைய தேர்தலை யார் நடத்துவது? ஏன் ஊரில் தேர்தல் சரியாக நடக்கணும்னு அவனுக்கு என்ன கவலை? அதனால் தேச விரோத சக்தி என்பது இந்தியாவை பிடித்திருக்கிறது. அதையே வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் போன்றவர்கள் இங்கே போர்களை தூக்கியிருக்கிறார். பரப்பளவு என்றால் தமிழ்நாடு சின்ன பரப்பளவாக இருக்கலாம். வீறுகொண்டு எழும் பொழுது அதன் விளைவு ஒன்றிய அரசாங்கத்திற்கும் கவர்னருக்கும் போன்றவருக்கும் புரியும். இல்லை, நீங்கள் போராடுறீங்க, தமிழ் மாநில அரசு, எதிர்கட்சி எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் இதை ஏற்கலைன்னா நிதியை இழக்க நேரிடும் அப்படி எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பீங்க? எல்லாரும் கேட்டாங்க, நாகரிகங்கிறது நான் கேட்கக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நானும் கேட்டுவிடுவேன், உங்கள் அக்கௌண்ட் நீ தான் கேட்டுவிடுவேன். கேட்பது நாகரிகம் அல்ல, தமிழன் நாகரிகத்தோடு பிறந்தவன். யார் வீட்டு பணம்? என் வீட்டு வரி பணம். நான் செலுத்திய வரியிலிருந்து என் பங்காக எனக்கு வரணும். ஏற்கனவே நான் செலுத்திய வரியிலிருந்து அதிக பங்காக உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், பீகாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். போயிட்டு போகுது என் பணத்தை, அவன் வாழ்ந்துட்டு போனால் நான் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் வீட்டு பணத்தை எடுத்து அடுத்தவர்கள் கொடுத்தது மட்டுமில்லாமல் எனக்கு மறுப்பது வரும்போது, காந்தி செய்த வரிகொடா இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டுமா என்று யோசிக்க தோணுகிறது. மீண்டும் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் உருவாகுவார். இல்லை, இதே வார்த்தையை முதலமைச்சர் சொன்னார், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆமாம், அவருக்குள்ள உணர்வு எனக்கு இருக்கும், எனக்கு ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். மக்களாட்சி, தமிழ்நாட்டில் மக்களாட்சி, இதே உணர்வு தானே வரணும். என் வரியிலிருந்து கல்விக்கு, சாலைகளுக்கு, சுகாதாரத்துக்கு எடுக்கிறீங்கல்ல. வரி கொடுக்காத மக்கள் கூட வரி கொடுக்குறான், ஒத்துக்கிறீங்களா? நான் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கட்டலை, ஆனால் அவர் வரி கொடுக்குறாரு, பெட்ரோல் போடுறாரு, மருந்து வாங்குறாரு, கடையில் போய் பொருள் வாங்குறாரு. சார் ஜிஎஸ்டி கட்டுறான்ல. இந்த நாட்டில் வரி கொடுக்காத மக்கள் யாராவது இருக்கிறார்களா? நம்மால் வரி கொடுக்காத உடனே இன்கம் டேக்ஸ் மட்டும் கணக்கு போடுறான். எல்லா வகையிலையும் நீங்கள் ஒரு பொருளை, இட்லி வாங்கினா இன்றைக்கி ஜிஎஸ்டி இருக்குது சார், பீஸா வாங்கினா இல்லை, பீஸாவுக்கு கம்மி, இட்லிக்கு கூட. பன்னு ஸ்வீட் தரணும், பன்னு வாங்கினா உண்டு. நம்ம பார்க்குறோம், எல்லா கதையும் இங்கே நடந்துச்சு, அதை பார்க்கத்தானே செய்கிறோம். ஆகவே தமிழக மக்கள் அப்படி ஒன்றும் அழுத்து போய் உட்காந்துட்டு இருக்கல. எதையும் வைத்து போராடக்கூடிய ஆற்றலும் மனப்பக்குவம் படைத்தவர்கள். ஒருமைப்பட்ட இந்தியா எல்லா மாநிலங்களுடைய சுய நிர்ணயத்தையும் பண்பாட்டையும் உள்ளடக்கி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்திய மக்கள். பிரிட்டிஷ்காரன் வெளியே போகும்போது தமிழ்நாட்டுக்காரன் தனிநாடு கேட்பான்னு தான் எதிர்பார்த்துட்டு போனான். சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி தனியாக கேட்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அன்றிருந்த தமிழ்நாட்டில் தலைவர்கள் அப்படி ஒரு நிலை வேணாம், மகாத்மா காந்தியோடு நேருவோடு ஒன்றிணைந்து போதான் சிறப்பு என்ற ஒரு முடிவை எடுத்தார். வடகிழக்கு மாநிலங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது போல, மற்ற மாநிலங்கள் எடுத்தது போல இங்கேயும் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் சிறந்த தலைவர்கள், சிறந்த மக்கள், பண்பட்ட மக்கள் இருந்த காரணத்தினால இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுக்காக எடுத்தது. அந்த நல்லெண்ணம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை
ஒன்றிய அரசாங்கத்தில் உள்ள தேச விரோத சக்திகள் உணர வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் பார்வையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.